Hi மக்களே வணக்கம் and welcome back to Abhi's home cooking channel. So 11th day of 30 days breakfastல இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு தான் ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஆலு பரோட்டா தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ ஆலு பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி ரெடி பண்ணணும். ஸோ சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ மாவு ரெடி ஆனதும் அதை எடுத்து சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு தான் ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு 6லேருந்து 7 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துட்டேன். ஸோ வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஸ்மாஷ் ஆனதும் அதில் ட்ரை மசாலாலாம் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்பாத்தி தான் உருட்ட போகிறோம். ஸோ சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம மாவு பிசைஞ்சதில் ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்து நல்லா பெருசாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் நம்ம மசாலா தான் வைக்கிறோம். ஸோ அது ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் நீங்கள் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சீல் பண்ணணும். ஸோ இதில் நான் எக்ஸ்ட்ராவாக சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சீஸ் துருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சீஸ் போட்டதுக்கப்புறம் அதை சீல் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக சப்பாத்தி உருட்டுற மாதிரி தான் உருட்டணும். சப்பாத்தி நல்லா உருட்டிட்டு ஒரு சப்பாத்தி தவாலை போட்டு 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு நம்மளோட டிஷ். ஸோ இந்த பரோட்டா நீங்கள் சும்மா அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கெச்சப் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா மின்ட் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Abhi. Thank you for watching my video. Happy Tuesday.